பணம் அதிக அளவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதிக அளவு பணத்தை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்கிற முயற்சிகளோடு நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற பொருளாதார வசதியை உங்களால் பெற முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோ ஓப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய முயற்சிகள் செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம். என்னடா நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ஆனாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் கவலை இருக்கலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 4 விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. என்ன அப்படின்னா, நம்பர் 1 நம்முடைய எண்ணங்கள், 2வது உணர்வுகள், 3வது நம்பிக்கைகள், 4வது செயல்கள். இந்த 4 விஷயத்தையும் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கான ஒரு முழு முயற்சியில் நம்ம இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்மளால் பெற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பணத்தை நீங்கள் அதிக அளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 4 விஷயங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பணத்தை உங்களால் பெற முடியும். இப்போது எண்ணங்கள் அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதையும் தாண்டி பணத்தை பற்றி பல எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கலாம். அதாவது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இருக்கலாம். இல்லை பணம் சம்பாதிச்சா நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கும், இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டாக பணத்தை பற்றின எதிர்மறை எண்ணங்கள் இருக்கலாம். 2வது என்னென்னா உணர்வுகள். பணத்தை பற்றி நினைக்கிறப்போ எந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுடைய மனசில் வருது? சந்தோஷம் வருதா? ஒரு நிம்மதி வருதா? இல்லைன்னா ஒரு வெறுப்பும் சலிப்பும் அலுப்பும் மனசில் தோணுதா? எங்கே நம்மளால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு கவலைகள் வருதா? 3வது நம்பிக்கைகள். பணத்தை சம்பாதிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? பணம் சம்பாதிச்சா வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, பணம் சம்பாதிச்சா வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, பணம் வந்துச்சுன்னா மற்ற பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். இந்த மாதிரியான நம்பிக்கைகள், அதாவது பணத்தை பற்றிய எதிர்மறை நம்பிக்கைகள் உங்களுக்கு இருக்கா? 4வது செயல்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்கான செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களா? இல்லை அப்பப்போ நிறுத்திட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துடுறீங்களா? ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் மிக முக்கியம். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய செயல்கள். இந்த 4 விஷயமும் சேர்ந்து இருக்குது, நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் பணத்தை நீங்கள் எதிர்பார்க்குற அளவு சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் பணம் வேணும்னு நினச்சிட்டு அதற்கு ஆப்போசிட்டான எதிர்மறை நம்பிக்கைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை பற்றிய, உங்களை விட பணம் அதிகம் வச்சுருக்கிறவங்கள பற்றிய நம்பிக்கைகள், எண்ணங்கள், உணர்வுகள் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். பணம் வேணும்னு ஒரு பக்கம் நினச்சிட்டு பணத்தை பற்றிய, பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்கள பற்றிய எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்ததுன்னா பணத்தை நீங்களே உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு தடுத்து நிறுத்துறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா பணத்தை பற்றி அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் நம்மளுடைய ஆழ்மனதில் பதிஞ்சு போயிருக்கும். நம்ம கான்ஷியஸ் மைண்டால் பணம் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதற்கான முயற்சிகளை செஞ்சிட்ருப்போம். ஆனால் நம்முடைய ஆழ்மனதில், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பணத்தை பற்றின எதிர்மறை நம்பிக்கைகள் இருந்ததுன்னு சொன்னால் பணத்தை நம்மக்கிட்ட வர்றதுக்கு நாமே தடையாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் பணத்தை பற்றி ஒரு எதிர்மறை நம்பிக்கைகள் உங்களுடைய ஆழ்மனதில் பதிஞ்சு போயிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஆழ்மனம் தான் 90% வாழ்க்கையை நடத்துது. நம்முடைய ஆழ்மனம் தான் நம்முடைய 90% வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆழ்மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள்லாம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான வாழ்க்கையை தான் நம்மளால் வாழ முடியும். சப்போஸ் நம்மளுக்கு எதிர்மறை நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுறது? அதையே நம்ம பார்த்துடலாம். சப்போஸ் பணத்தை பற்றி எதிர்மறை நம்பிக்கைகள் இருக்கலாம், இல்லை எனக்கு தெரியல, என்ன என் மனசில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல. நம்மளுடைய ஆழ்மனத்தில் இருக்கிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்மளால் மாற்ற முடியும் பை கான்ஷியஸ் ஆக்ஷன்ஸ். அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறது, எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அஃபர்மேஷன்னா நம்ம உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய ஆழ்மனது எதையெல்லாம் உறுதியாக நினைக்குதோ, உறுதியாக நம்புதோ அதை தான் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும். ஸோ நம்முடைய ஆழ்மனதுக்கிட்ட நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறப்போ அதையும் இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். நம்ம பணத்தை பற்றி நேர்மறையான வார்த்தைகளையும் நேர்மறையான நம்பிக்கைகளையும் திருப்பி திருப்பி நம்ம மனசுக்குள்ளார சொல்ல நம்முடைய ஆழ்மனது அதை பதிய வைக்கும். அதற்கு ஆப்போசிட்டாக ஏற்கனவே இருந்த எதிர்மறை நம்பிக்கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெகுலராக அஃபர்மேஷன்ஸை சொல்லலாம்.
அஃபர்மேஷன்னா முதல்ல சொன்ன மாதிரி இட்ஸ் அ டிக்ளரேஷன், நம்ம உறுதியாக சொல்கிறது அப்படின்னு. சரி, என்ன மாதிரியான அஃபர்மேஷன்ஸை சொன்னால் என் மனசில் இருக்கிற எதிர்மறை நம்பிக்கைகள் போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்பர் 1, பணத்தை பற்றிய நேர்மறை எண்ணங்கள் நம்ம உருவாக்கிக்கலாம். அதுக்கு என்ன சொல்லலாம்? நான் சொல்ல போகிற அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து சொல்லிடுவாங்க. பணத்தை நான் விரும்புகிறேன். பணத்தை அதிகளவு சம்பாதிக்கக்கூடிய அனைத்து திறமைகளும் என்னிடம் உள்ளன. நான் எதிர்பார்க்கும் பணத்தை சம்பாதிக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் நான் தொடர்ந்து செய்கிறேன். பணம் என்னை நோக்கி அதிக அளவில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிற இந்த அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. பணம் சம்பாதிப்பதற்கு தேவையான அனைத்து திறமைகளும் எனக்கு உள்ளன அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய ஆழ்மனம் உங்கள் திறமைகளை அதிகரித்து கொண்டே இருக்கும். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், பணத்தை அதிக அளவில் ஈர்க்கிறேன்னு நீங்கள் சொல்ல உங்களுடைய ஆழ்மனசு அதுக்கான மல்டிபிள் சோர்ஸஸை உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். 3வது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் உணர்வுகள் மட்டுமே பத்தாது, அதற்கான செயல்களையும் நம்ம செஞ்சு தானே ஆகணும். அதற்கு தேவையான செயல்களை உங்களை செய்கிறதுக்கு உங்களுடைய ஆழ்மனம் தூண்டிக்கொண்டே இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள், செயல்கள் எல்லாமே பணத்தை அதிகளவு சம்பாதிக்கிறதுக்கு தேவையான வகையில் உங்களுடைய அஃபர்மேஷன்ஸ் மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ பணத்தை அதிகளவு சம்பாதிக்க தேவையான திறமைகள், நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே உங்களுடைய ஆழ்மனது உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஆழ்மனது எதை தீவிரமாக நம்புதோ அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகும். ஸோ பணத்தை உங்களால் உறுதியாக சம்பாதிக்க முடியும்னு நீங்கள் நம்ப உங்களுடைய ஆழ்மனம் அதிக அளவு பணத்தை சம்பாதிக்க உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதற்கான செயல்களை உங்கள் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்குற பண வசதியை உங்களால் விரைவில் பெற முடியும். ஸோ அதற்கு தேவையான இந்த அஃபர்மேஷன்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுடைய பொருளாதார வசதி நீங்கள் எதிர்பார்க்குற அளவு உயர்ற வரைக்கும் இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் பண்ணலாம்? காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த அஃபர்மேஷன்ஸை ஒரு 3 times or 5 times சொல்லிக்கலாம். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் 3 times or 5 times சொல்லிக்கலாம். மற்ற நேரங்களில் இதற்கு எதிர்மறையான எண்ணங்கள், நம்பிக்கைகள் வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கு ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை தொடர்ந்து பண்ணலாம். எப்பெல்லாம் பணத்தை பற்றின எதிர்மறை நம்பிக்கைகள், உணர்வுகள்லாம் வருதோ அப்போது பணத்தை நினச்சி ஹோப்பனோபோனோ மெடிடேஷனில் இருக்க ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேஸை தொடர்ந்து சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக எதிர்மறை நம்பிக்கைகளும் எதிர்மறை உணர்வுகளையும் வர்றதை உங்களால் தவிர்க்க முடியும். மனசை இன்னும் பாசிட்டிவாக வச்சுக்க முடியும். மனசை உங்களுடைய ஆழ் மனசில் பணத்தை சம்பாதிக்க தேவையான விஷயங்களை உங்களால் பதிய வைக்க முடியும். அதன் மூலம் வாழ்க்கையில் அனைத்து நீங்கள் எதிர்பார்க்கிற பண வசதியை உங்களால் பெற முடியும். நீங்கள் என்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.